வணக்கமே விவசாயி சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, அடி உரம் எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு டவுட் இருக்கும். சோ அதுல இரண்டு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிக் டிஏபி அண்ட் ஃபேக்டம்பாஸ், இது ரெண்டு உரங்கள்ல நீங்க எந்த உரங்களும் கொடுக்கலாம். சோ அதுல ஸ்பிக் எடுத்துட்டீங்க டிஏபி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18% நைட்ரஜனும் 46% பாஸ்பரஸ் சத்தும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த என்பிகேன்னு சொல்லக்கூடியது பி பாத்தீங்கன்னா இதுல பொட்டாசியம் சத்து கிடையாது. அதுவே நம்ம ஃபேக்டம்பாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% நைட்ரஜனும் 20% உங்களுக்கு பாஸ்பரஸும் இருக்கு. இதுலயும் பொட்டாசியம் சத்து 0, 13% கந்தக சத்து இருக்குது இது கூட. சோ இது ரெண்டு உரத்துல எந்த உரம் நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபேக்டம்பாஸ் எல்லா நிலத்துக்கும் எடுத்துக்கும். சோ டிஏபி பாத்தீங்கன்னா சில நிலத்துக்கு எடுத்துக்காது, சில நிலத்துக்கு எடுத்துக்கும். சோ டிஏபி பாத்தீங்கன்னா இந்த பாசி பிடிக்கிற வயல்ல நீங்க இந்த டிஏபி பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாசிகள் பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்து இருக்கிற காரணத்தாலதான் அந்த மாதிரி பாசிகள் பிடிக்கும். சோ அந்த மாதிரி வயலுக்கு தடுக்கிறது ரொம்பவே நல்லது. நடவு செய்த 3ஆம் நாள் களை மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடவு நட்ட 3ஆம் நாள்ல இப்ப களைக்கொல்லி இப்ப தளிச்சிடலாம். சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விவசாயிகளுக்கு களைப்பெறிக்க ஆள் வர்றது இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா அந்த பெட்டிலார் கூறுன்னு சொல்லக்கூடிய இந்த சூப்பர் ரேசர் சொல்லக்கூடிய இந்த களைக்கொல்லி நீங்க நடவு செய்த 3ஆம் நாளே போடலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது எப்படி கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதைகள் இருந்து முளைக்கு வர களைகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம நல்வயலுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு களைக்கொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு களைக்கொல்லி தான். அது மட்டும் இல்லாம இது ஒரு செலக்டிவ் ஹெர்பிசைட், நெல் வயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அதுக்கு அடுத்தபடியா பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செலக்டிவ் ஹெர்பிசைட், இது பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடியது, பேயர் கம்பெனியோடது. சோ இது பாத்தீங்கன்னா எந்த நாள் வரைக்கும் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். சோ இதுவும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு சிறந்த வரவேற்பு பெற்ற ஒரு களைக்கொல்லி தாங்க. இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மணல்ல கலந்து பயன்படுத்தலாம், மாட்டு சாணங்கள்ல நீங்க கலந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம எம்சென்ட்ல நீங்க கலந்து பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாம 3ஆம் நாள் போடக்கூடிய ஜிங்க் சல்பேட்ல கூட நீங்க இந்த கவுன்சில் ஆக்டிவ் கலந்து பயன்படுத்தலாம். ரெண்டுமே கெமிக்கல் கண்டன்றதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ இது முளைத்து வந்த களைகளும் இதுல பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்திடலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இலை 3 இலையில இருக்கிற களைகளை கூட இந்த கவுன்சில் ஆக்டிவ் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செத்துரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 இருந்து ஒரு 45 கிராம் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் போட்டுடலாம். சோ அடுத்தபடியா பார்க்க போறது முதல் உரமான ஜிங்க் சல்பேட். இது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ போட்டாவே போதுமானது. இது எப்படிலாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மணல்ல கலந்து போடலாம், இல்லைன்னா மாட்டு தொழு உரங்கள்ல போடலாம், இல்லைன்னா எம்சென்ட்ல போடலாம், இல்லைன்னா நீங்க நிலத்துல இருக்கிற மண்ணிலே கூட கலந்து போடலாம். ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு வீச முடியுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மணல்கள் கலந்து இந்த கவுன்சில் ஆக்டிவும் பிளஸ் இந்த ஜிங்க் சல்பேட்டும் கூட கூட கலந்து போடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரெண்டுமே கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதால உங்களுக்கு பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. நீங்க தாராளமா போசலாம். சோ தாவரத்துக்கு முதலா ஒரு எடுத்துக்கூடிய சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சத்து தான் தாவரம் முதலா எடுத்துக்கொள்ளும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ஜிங்க் சல் போட்டா சீக்கிரமா பச்சை பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நெல் பயிருக்கு தாய்ப்பால் மாதிரின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் தான். அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறுநோய் வகைகள் தான். சோ இதுல எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரீமியம் வேம் பயன்படுத்தலாம், ராலிகோல்ட் பயன்படுத்தலாம், இஎம் பவர் பயன்படுத்தலாம், எமாரா பயன்படுத்தலாம், சாரல் பயன்படுத்தலாம், யுமிக் ஆசிட் பயன்படுத்தலாம், க்ரோ யுமிக் பயன்படுத்தலாம், இல்லைன்னா ஆர்கானிக் பிளான்டிக் இது பயன்படுத்தலாம். சோ இதுல எது ரிசல்ட் பக்காவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரியா, பிப்ரோனின் கண்டென்ட் இருக்க இமாரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேம். இந்த சைட்ல இருக்க பெரிய படமா இருக்கிற இந்த 4 தான் பயன்படுத்தணும். நல்ல ரிசல்ட் இருந்தது நம்மளுக்கு. சோ அதையே வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தபடியா பார்க்க போதுன்னா 15 to 25ஆம் நாள் போடக்கூடிய உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ, யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 98% இருக்கிறது, 1 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் போடலாம். வேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ பேக்லயும் வருது, இல்லைன்னா இங்க பக்கெட்ல போடலாம்னாலும் உங்களுக்கு 4 கிலோல வருது, நீங்க ஒரு ஏக்கராவுக்கு போடலாம். இமாரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ போடலாம். இமாராவையும் வேமையும் ஒன்னா கலந்து போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடக்கூடாது. இதை போட்ட ஒரு 10 நாள் கழிச்சுதான் நீங்க வேம் போடணும். சோ பக்கெட் குருணை போடலாமான்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேட்கறாங்க. தாராளமா நீங்க பக்கெட் குருணை நெல் வயலுக்கு கொடுக்கலாம். சோ அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடியதா. நீங்க இமாராவை கட் பண்ணிட்டு கூட இந்த பக்கெட் உரங்களை போடலாம், பக்கெட் உரங்களை கட் பண்ணிட்டு கூட இமாரா போடலாம். நீங்க 2-in-1 ப்ராசஸா நீங்க ரெண்டுத்துல எதை வேணாலும் கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நம்பிக்கையான ஒரு
அதிகப்படியான தூர்கள் கிடைக்க ஒரு பயன்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய இது ரெண்டுமே அதிகப்படியாக பயன்படுத்தலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ மண்களும் எந்த ஒரு தன்மையும் மாறாத வண்ணம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மண்ணுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது சிறப்பாகவே செயல்படும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த இமாரான்னு சொல்லக்கூடிய பிப்ரோனல் கண்டென்ட் இருக்கிற உரத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலாவது அடிக்கக்கூடிய மருந்துகள் பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கவே வேணாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி எதிர்ப்பு சக்தியாகவும் இது செயல்படும், புழு எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படும். இது என்னென்ன கட்டுப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குருத்து பூச்சி, இலை சுருட்டு இந்த மாதிரியான வரக்கூடிய நோய்களையும் இது கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம தாவரத்தில் வேரழிகளை கூட இந்த உரம் கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இரண்டாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால பயிர்களுக்கு இரண்டாம் நிலை உரம் ரொம்பவே அவசியம்னு சொல்ல முடியாது. சோ பயிர்கள் பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா போடலாம். குறுகிய காலம் பயிர் என்றாலும் சொல்லக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள வயதுக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா குறுகிய நெல் ரகம். நடுத்தர வயதுடைய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 130 நாள்ல இருந்து ஒரு 145 நாளுக்குள்ள விளையக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா நடுத்தர வயதுடையது. இதுல பாத்தீங்கன்னா அடி உரமாக பசுந்தாள் உரம் நிறைய விவசாயிகள் கொடுத்திருப்பாங்க. இருந்தாலும் இரண்டாம் நிலை உரம் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படும். அந்த சமயத்துல நீங்க வெறும் அமோனியம் சல்பேட் போட்டாவே போதுமானது. நீங்க யூரியா பயன்படுத்தக்கூடாது. நீங்க ஒரு தடவை மட்டும்தான் யூரியாவை பயன்படுத்தணும். அது பாத்தீங்கன்னா 15 to 25 நாளுக்குள்ள மட்டும்தான் நீங்க யூரியாவை பயன்படுத்தணும். மற்றபடி நீங்க கதிர்வரும் காலங்களையோ இல்ல இரண்டாம் நிலை உரங்களையோ நீங்க யூரியாவை பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான பூச்சி தாக்கம் ஏற்படும். அது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, புகையான், தண்டு துளைப்பான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நெல் வயல்ல அதிகப்படியான வரும். அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் ஏற்படும். சோ மூன்றாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் கதிர் வரும் பருவத்துல போடக்கூடிய உரம் தாங்க. சோ இந்த உரங்கள்ல கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏக்கரா பாத்தீங்கன்னா 70 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாம். சோ குறைந்த விலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரங்கள் தான். சோ ஒரு 1000 ரூபாய் அமோனியம் சல்பேட், ஒரு 1700 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாஷ் வரும். இந்த 2 உரங்கள் நீங்க கலந்து போட்டாவே போதும். மூன்றாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோவும், பொட்டாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35 கிலோ கொடுத்தாவே போதுமானது ஒரு ஏக்கராக்கு. நெல் பயிர் தொண்டை உருட்டும் பருவத்தில் தான் நீங்க இந்த உரங்களை போடணும். நிறைய விவசாயிகள் எப்ப போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி உரம் போட சொல்லி இந்த ஃபேக்டமாஸை கலந்து கூட போடுறப்ப இந்த பொட்டாஷை கலந்து போடுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. இல்ல களை பறிச்சு போட்ட உடனே இந்த பொட்டாஷ் உரங்களை போடுறாங்க. அந்த மாதிரி போடுறது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நீங்க கதிர்வரும் பருவங்கள்ல, அதாவது தொண்டை உருட்டும் பருவங்கள்ல நீங்க அதை பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொட்டாஷியம் நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் அதிகப்படுத்தும். கலர் பாத்தீங்கன்னா குட் கலர், அதாவது கோல்டன் கலர்ல கொண்டு வரும். குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களோட நெல்லோட தரத்தை பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். நெல் வயல் கீழே சாய்வதற்கு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் சத்து ரொம்பவே தடுக்கிறது. அமோனியம் சல்பேட் நைட்ரஜன் சத்துக்கள் தாவரத்திற்கு சீராக அளிக்கிறது காரணத்தால உங்களுக்கு தாவரம் அதிகப்படியான நோய்வாய் தாக்கமோ அதிகப்படியான பூச்சி புழு தாக்கமோ இருக்காது. கதிர் வரும் நேரத்தில் புகையான், இலை சுருட்டு இதை தடுக்கிறது. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு மகசூலுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ் தாங்க. ஸோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அந்த பருவங்கள்ல யூரியாவும் பிளஸ் பொட்டாஷும் கலந்து போடுறாங்க. அந்த பருவங்கள்ல நீங்க யூரியா கொடுக்காதீங்க. யூரியால பாத்தீங்கன்னா 46% தயசத்து, அதாவது நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கிறதால உங்களுக்கு அதிகப்படியான புழு தாக்கமும் பூச்சி தாக்கமும் ஏற்படும். அதனால பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. பேடி சம்மரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்பப்ப எந்தெந்த உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உரம் அப்படிங்கிறது டே 3ல நீங்க ஜிங்க் சல்பேட் போடலாம். டே 3ல அதுவே நீங்க சூப்பர் ரேசர் ஹெர்பிக் சைடும் நீங்க தெளிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. டே 3 அப்படின்னு பாத்தீங்கன்னா டே 3 நாள்ல இருந்து ஒரு 15 நாளுக்குள்ள நீங்க கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துகளுக்கு தெளிக்கலாம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா 3ஆம் நாள் தெளிக்கக்கூடிய களைக்குலை தெளிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 to 15 நாளுக்குள்ள இந்த கவுன்சில் ஆக்டிவ் தெளிக்கலாம். 15வது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா, யுமிக் ஆசிட், வேம், இமாரான்னு சொல்லக்கூடிய இந்த 4 கலந்து போடலாம். 5வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 நாள், அதாவது லாங் டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ அமோனியம் சல்பேட் பிளஸ் கூட காம்ப்ளெக்ஸ் உரம் வேணும்னாலும் நீங்க கலந்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா கதிர்வரும் காலங்கள்ல அமோனியம் சல்பேட் உங்களுக்கு 50 கிலோவும், பொட்டாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 to ஒரு 40 கிலோ வரைக்கும் போடலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் அளவு கம்மியா போட்டா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பிக் டே ஆஃப் ஹார்வெஸ்டிங், அதாவது கடைசியா நீங்க வந்து அறுவடைக்கு வந்துருவீங்க. ஸோ அப்ப பருவங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த பேடி சம்மரியை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேணும்னா கூட கிறிஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த நம்ம கிராம விவசாயி விலாக்னு சொல்றக்கூடிய சேனல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கிட்ட ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் மிஸ் ஆன காரணத்தால் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா நம்மளால ரிக்வயர் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேடி growth ஸ்டேஜ் அப் சம்மரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த
பருவங்கள்ல நீங்க கரெக்டான உர அளவை கரெக்டா கொடுத்துடணும். கரெக்டா கொடுத்தா மட்டும்தான் நம்மளால அதிகப்படியான மகசூல் எடுக்க முடியும். கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த உர அளவை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா சமீப காலங்களாம் நம்மளால வீடியோ போட முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வச்சிருந்த மொபைல் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வீடியோ போட முடியல. ஸோ இந்த யூடியூப் சேனல்ல இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். மறக்காம இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், டாடா, பாய்.